Hi friends and friends club நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்க பிரதீப். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட கிளப்புக்கு வந்து ஒரு சின்ன மைக் வந்து வாங்கியிருக்கோங்க. அதாவது ஹெல்மெட்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த மைக், அந்த ஆக்ஷன் கேமராவோட மைக் அது வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம ஆக்ஷன் கேமராவில் செட் பண்ணுறதுன்னு பற்றின வீடியோ தான் இது. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோவில் உங்களை பார்த்தால சந்தோஷமாக இருக்குதுன்னா உங்கள் பிரதீப். வணக்கம் and welcome to Pradeep's vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாவ் பாருங்க, ஆக்சுவலி இந்த மைக் வந்து நம்ம வாங்கியாச்சு. இதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ நான் ஜஸ்ட் சும்மா அந்த நெயில் கவர் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். இனி நான் இதை அன்பாக்ஸ் பண்ணல. நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்மாக்ஸ்ட்ரானிக்ஸ். இது வந்து மொபைல் ஃபோன், டெஸ்க்டாப், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. ஆம்னி டைரக்டல் கண்டென்சர் மைக்ரோஃபோன். இது வந்து ரொம்ப பேசிக் மைக் தாங்க. ஒரு 250 rupees தான் ஆச்சு. நான் வந்து ரோட்ல தான் வந்து பார்த்தேன். பட் ரோட் மைக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 7,000 சொன்னாங்க. 7,000 rupees கொடுத்து இப்போ நமக்கு வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் கிடையாது. ஸோ அதனால் நான் இனிஷியலாக வந்து பேஸ் ஒரு சின்ன ஒரு மைக் போகிறேன். ஏன்னா என்னோட பழைய ஆக்ஷன் கேமராவில் வந்து நான் அந்த மைக் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் சரியாக ஒர்க் ஆகலை. அது எதனாலன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரேங்க, ரொம்ப பேசிக் மைக் தான். இதோ இடத்துல வந்து இந்த நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பான்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஒயர் நார்மலாக டேங்கிள் ஃப்ரீ ஒயர்லாம் கிடையாது, நார்மல் ஒயர் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து 3.5 mm ஜாக் மாதிரி இருக்காதுங்க. அதாவது 3.5 mm ஜாக்னா இதில் வந்து 3 லைன் வரும், தெரியுதா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் வரும். இது வந்து TRS மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து நான் ரோட் கம்பெனியில் வந்து பார்த்தேன். அது வந்து க்ளோஸ் டு 7,000 ரூபாய் கொடுத்து மைக் வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் ஆஸ்மோ ஆக்ஷன் பற்றி நான் சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா. இதோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதோட கார்டு வந்து நான் மேலே கொடுக்குறேன். அதோட வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் கோப்ரோ வாங்கலை, நான் கோப்ரோ போகல. அநேகமாக ஒரு வேளை நெக்ஸ்ட் கேம் நான் வாங்கினேன்னா அது கோப்ரோ போவேன். பட் இப்போதைக்கு எனக்கு இந்த ஆஸ்மோ ஆக்ஷனே சூப்பராக இருக்குது. இந்த ஆஸ்மோ ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இது வந்து இதுதான் அதோட கேஸ். இதெல்லாம் அது கூடவே வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த சைடில் வந்து இந்த அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அடாப்டர். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னென்னா இதில் தான் வந்து இந்த ஆடியோ அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த ஆடியோ அடாப்டர். அடாப்டர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே, ஸோ இந்த ஆடியோ அடாப்டர் வந்து இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? இதில் ஃபிக்ஸ் பண்ணால் இதில் வந்து என்னன்னா இந்த TRS மைக் போட்டிங்கன்னா, அதாவது இந்த 2 லைன் இருக்கிற மைக் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் பேசுறது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிக்கும். பட் நான் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு செட்டப் காமிக்கிறேன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட இந்த மைக் இருந்துச்சு. இந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் வரும். இது வந்து 3.5 mm ஜாக், சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு அடாப்டர் நம்ம போடணும். அந்த அடாப்டர் தான் இது, தெரியுதா? இதில் வந்து 2 லைன் இருக்கா, TRS லைனு. ஸோ இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த மைக்கில் செட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்படி செட் பண்ணால் என்ன ஆகுனா, இப்போ இதை வந்து நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பின்னாடி இவ்வளோ பெரிய கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து ஹெல்மெட்டில் இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இடிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, ஏதாவது வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்போ, ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்லையோ ஒரு குழியிலையோ விடுறப்போ இது கொஞ்சம் லூஸ் ஆகிடுது. லூஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பேசுறது வந்து இதில் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அதான் என்னோட ஊட்டி ரயிலையும் நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா நான் ஃபுல்லாக பேசிட்டு அப்புறம் வந்து எடுத்துட்டு மெமரி கார்டு எடுத்து சிஸ்டமில் போட்டு பார்க்குறப்போ வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நான் திரும்ப எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரொம்ப பெரிய வேலையாயிடுச்சு. அதனால தான் நான் வந்து மைக் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணி, அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி, அப்புறம் அவங்க சொன்னது தான் வந்து இந்த TRS மைக். இந்த TRS மைக் தான் வந்து கடைசியாக நான் வந்து பார்த்து வாங்கினேன். ஸோ இதில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கம்மியாகுது பாருங்கள், தெரியுதா? இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கம்மி ஆகுறப்போ நீங்கள் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறீங்கல்ல, மவுண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷேக் இருக்காது, இது லூஸ் ஆகாது. லூஸ் ஆகலைன்னா நீங்கள் பேசுறது வந்து ஈஸியாக கேட்கும். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒரு அளவுக்கு ஆகுதுங்க. நம்ம வந்து ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுது. பட் இதை விட இதில் ரெக்கார்டிங் வந்து நான் பேசுறது ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறேன், அந்த டைமில் நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறப்போ என்ன பார்க்குறோமோ அதை நம்ம பேசிடுவோம், சரிங்களா? பட் என்ன ஆகுனா நீங்கள் அது ரெக்கார்ட் ஆகலை அப்படின்றப்போ நீங்கள் திரும்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ அந்த லைவ் சீக்வன்ஸில் நீங்கள் என்ன பேசுனீங்கன்றது உங்களுக்கு மறந்துடும். நீங்கள் அந்த டைம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் பேச முடியும். அதனால் நிறைய அந்த ரியாலிட்டியாக இருக்காது, அந்த லைவ்லியாக இருக்காது. அதனால தான் நான் பார்த்து இந்த மைக் வாங்கினேன். இது வந்து ஜஸ்ட் 250 rupees தான் இந்த மைக்கு. இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி யாராவது ஆஸ்மோ ஆக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மைக் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். இதாவது இதுக்கப்புறம் நம்ம தாளமலை வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சத்தியமங்கலம் போயிட்டு வந்தோம் ஒரு காட்டுக்குள்ளே, அது நீங்கள் பார்க்கலன்னா அதோட கார்டும் நான் மேலே கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதில் கூட நான் இந்த மைக் யூஸ் பண்ணல, நான் இந்த மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் இந்த மைக் வந்து புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வந்து இப்போ வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு சில வீடியோலாம் ஷூட் பண்ணியாச்சு. நானும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிளப்லேருந்து ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து பாலமலை ரைடு போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ கூடி சீக்கிரம் உங்களுக்கு வரும் வித் ட்ரான் ஷாட்ஸோட. ஸோ அந்த வீடியோவில் இந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ எப்படி இருக்குது, மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு நல்ல மைக்குக்கு அப்கிரேட் பண்ணால் அதையும் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யாராவது யூஸ் பண்ணுறீங்க, இது கோப்ரோக்கு செட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ கோப்ரோக்கு செட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அதை பற்றின ஐடியா கிடையாது. ஸோ கோப்ரோலையும் இந்த TRS தான் போடுவாங்க, நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இல்லை காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான மைக்குக்கே நீங்கள் போய்க்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. கீழே வந்து உங்களோட என்னோட இன்ஸ்டா ஐடியும் இருக்குது, அதே மாதிரி டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக் கிளப்போட லிங்க்கும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக பார்த்துக்கோங்க. வீட்டில் எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணாங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நண்பன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே